தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத வார்த்தை அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் 11வது வார்த்தை. நூற்றுக்கதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். நூற்றுக்கதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். இன்னைக்கான தலைப்பு, நம்ம நம்பிக்கை யார் மீது இருக்குது? நம்ம மனுஷங்க மேலே நம்ம நம்பிக்கையை அதிகமாக வச்சிருக்கிறோமா, அல்லது கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையை வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சற்று நேரம் தியானிக்க போகிறோம். இங்கே 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறாரு, இவங்கக்கிட்ட ஏற்கனவே சொல்கிறாரு, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். பாருங்க, இந்த பவுல் ஆண்டவரோட பிள்ளை ஆனதுனால ஆண்டவர் நிறைய காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போது இந்த ட்ராவலிங் பண்ணுறது அவருக்கு அவரோட மனசுக்கு சரியாக படலை. இந்த ட்ராவலிங் எப்படியோ ஒரு ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்தப்படுறாரு. அப்போது அந்த காரியத்தை போய் நூற்றுக்கதிபதி கிட்ட சொல்கிறப்போ, அந்த நூற்றுக்கதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் ரொம்ப நம்பினாராமா. இங்கே எனக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், பாருங்க, நூற்றுக்கதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியை நம்பினான் அப்படின்னு இருக்குது. அதை கூட ஒரு வகையில் எடுத்துக்கலாங்க. ஏன்னு சொன்னால், அவருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவர் ஏதோ சொல்லியிருப்பாரு அப்படின்னு. ஆனால் இங்கே கப்பல் எஜமான நம்புறாராம்மா. கப்பல் எஜமான் எப்படிங்க அவங்கள காப்பாற்ற முடியும்? அவர்கிட்ட காசு பணம் இருக்கலாம், ஆனால் மாலுமி அப்படிங்கிறப்போ அவர்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் கப்பல் எஜமான் கிட்ட காசு வேணா இருக்கும், அந்த கப்பல் அவர் சொந்தமாக வாங்கியிருக்கலாம், அவர்கிட்ட என்ன அனுபவம் இருக்கும் பாருங்க. இன்னைக்கு இப்படித்தான் நிறைய ஆட்கள் யார்கிட்டையாவது பணம் ஜாஸ்தி வச்சுருந்தாங்கன்னா அவங்கள நம்புவாங்க. ஆண்டவரை நம்புறதை விட அவங்க மேலே அதிகமான நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. அப்போ பாருங்க, இங்கே மாலுமி ஏதாவது சொல்லியிருக்கலாம் இவங்க கிட்ட, ஐயோ, நான் எத்தனை டைம் ட்ராவல் பண்ணியிருப்பேன், எத்தனை டைம் இந்த கடல் வழியாக நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் கப்பலில் யாத்திரை பண்ணியிருக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே வராது, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம ஜாலியாக போகலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஆனால் பாருங்கள், ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு இடத்துக்கு கிளம்பி நம்ம போயிட்டுருக்கிறப்போ நமக்குள்ளே இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்குற அனுபவம் யாருக்கு இருக்குதோ, அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் கட்டாயம் உணர்த்துவார், இந்த இடத்துக்கு போனால் சரி, இந்த இடத்துக்கு போனால் சரியில்லை, இங்கே போகணும், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ணுவாருன்னா சில எச்சரிப்பின் சத்தங்களை நமக்கு கொடுப்பாரு. நிறைய நேரத்தில் நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் ரொம்ப லவுடாக எல்லாம் இருக்காது. அது ரொம்ப மென்மையான சத்தத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தடை பண்ணுவார். ஆனால் பல நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிற சத்தம் அதிகமாக வர்றதுனால அது மேற்கொள்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இங்கே கப்பல் எஜமான இவர் நம்புறாரு, மாலுமி சொல்கிறத நம்புறாரு. இவர் பவுலினோட வார்த்தையை இந்த நூற்றுக்கு அதிபதி நம்பவே இல்லை. அப்போது இப்போ இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. இவர் சொல்கிறாரு, சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரம் இல்லை, நம்ம ஜீவனுக்கு கூட ஆபத்து வரப்போகுது, அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க, நம்ம ட்ராவலிங் போகிறது வேண்டாம், நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ கெஞ்சி கேட்குறாரு. ஆனால் யாருமே கேட்கலங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் நல்லா தான் கப்பல் போயிட்டு இருந்துச்சு. அங்கே வசனம் சொல்லுது, தென்றல் மெதுவாய் அடித்தது அப்படின்னு சொல்லி. அப்போ தென்றல் மெதுவாய் அடித்த போது அவங்க அழகாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ட்ராவலிங் போகிறப்ப தென்றல் காற்று அப்படி அடிக்குது, ரொம்ப அழகாக அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், கொஞ்ச நேரம் போன உடனே அங்கே கடுங்காற்று, யூரோகிலிதோன் என்னும் கொடுங்காற்று அடித்தது அப்படின்னு இருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான் பாருங்க. நிறைய பேருக்கு நம்ம ஆலோசனை சொல்லுவோம், தேவனுடைய வார்த்தையை சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க.
ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த அற்ப நேர சந்தோஷங்கள், அவங்களுக்கு வந்து அவங்க போகிற லைஃப் வந்து ரொம்ப ஜாலி லைஃப் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஜாலியாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், எங்களோட லைஃப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்கிற ஆண்டவரோட வார்த்தைகளை, எச்சரிப்பின் வார்த்தைகளை அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் பாருங்க, இங்கே எப்படி இவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகிறப்போ கொஞ்ச தூரத்துலேயே வந்து அந்த யூரோகிலிதோன் அப்படிங்கிற கொடுங்காற்று வந்துச்சோ, அதே மாதிரி பாருங்க, சிலரோட வாழ்க்கையில் அந்த கொடுமையான அந்த காற்று மாதிரி, அந்த புயல் மாதிரி பிரச்சனை வர்றப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நிற்பாங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட எச்சரிப்பு நம்ம வாழ்க்கையில் கடந்து வர்றப்போ அந்த எச்சரிப்பை நம்ம எடுத்துக்கணுங்க. அந்த எச்சரிப்பை நம்ம எடுக்கலைன்னா கட்டாயம் நம்ம பாதிக்கப்படுவோம். பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு காரியம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. பார்வோனும் அவனோட ஊழியக்காரரும் ஆண்டவரோட வார்த்தை, மோசே சொல்றாரு, தயவு செஞ்சு உங்களுக்கு என்னென்ன வெளியில மிருகங்கள் இருக்குதோ, மனுஷங்க இருக்காங்களோ, உங்க வேலைக்காரங்க இருந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்க வந்து உள்ள சேர்த்து வீட்டுக்குள்ள சேர்த்துருங்க. இன்னைக்கு வந்து கல் மழை பெய்ய போகுது, அந்த மழை பெஞ்சு எல்லாத்தையுமே அழிக்க போகுது, தயவு செஞ்சு எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சேஃப்டி பண்ணீங்கன்னா நீங்கள் தப்பிச்சு போவீங்க, இல்லாட்டி உங்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சாரி இவர் சொல்கிறாருங்க. யார்? மோசே சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ யாருமே அந்த பேச்சை கேட்கவே இல்லை. கொஞ்சம் பேர் கேட்டாங்க, சில பேர் கேட்டாங்கங்க. என்னன்னா அவங்க வந்து அங்கே வசனம் சொல்லுது, எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் வெளியிலேருந்து மிருகங்களையும் அவனோட வீட்டில் இருக்கிற வேலையாட்களையும் எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ணிட்டான். யார் வந்து பேச்சை கேட்கலையோ அவன் வந்து அங்கே போய் மாட்டி கல்மலையில் எல்லாமே செத்து நாசமாக போயிட்டாங்க. இன்னைக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னா வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு முகாம் எல்லாம் நடத்துவாங்க. ஆமாம், ஆனால் யாருக்குமே வருமுன் காப்போம் அப்படிங்கிற காரியம் யாரோட வாழ்க்கையிலும் இல்லை. வந்த பின் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் என்னோட வாழ்க்கையிலும் வந்த பின் பார்ப்போம் அப்படின்னா வந்த பின் பார்க்கறதுக்கு நம்ம இருக்க மாட்டோங்க. அதனால் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ நம்ம சேஃப்டியாக இருக்க முடியுமோ அப்படி நம்ம இருக்க கற்றுக்கணும். ஆண்டவரோட வார்த்தைக்கு பயப்படணும். எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்கணும். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு வசனம் இருக்குது. நீதிமொழிகள் 27வது அதிகாரத்தில் 12வது வசனம் அங்கே இருக்குது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா பேதைகள் அப்படிங்கிறவங்க அறிவில்லாதவங்க, ஒரு வகையில் சொன்ன பேச்சை கேட்காதவங்க. இப்போ அறிவாளிகள் ஞானவான்கள் சொல்கிற வார்த்தையை கேட்காதவர்கள் அவங்க அறிவில்லாதவங்க. பாருங்க, அவங்களுக்கு சொந்தமாக அறிவும் இருக்காது, அவங்க வந்து சொல் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. சில பேருக்கு சுய அறிவும் கிடையாது, சொல் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா வம்பில் போய் மாட்டிக்குவாங்க. ஆனால் விவேகி என்ன பண்ணுவாராமா? விவேகி அப்படின்னா நல்லவங்க, ஆண்டவருக்கு பயப்படுறவங்க. தூரத்தில் ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த ஆபத்தை கண்ட உடனே அவங்க ஒதுங்கிடுவாங்க. இப்போ ஒரு கரடி வழியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கரடி தூரத்தில் வருதுன்னு நம்ம பார்த்த உடனே நம்ம ஒளிஞ்சி தப்பிக்கிற வழியை பார்ப்போமா, இல்லை போய் கரடி தானே வந்தால் வரட்டும், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னா அது பிராண்டி விட்டுரும், நம்மளை கொன்று போட்டுருங்க. அதே மாதிரி தான் இந்த மோசமான உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மோசமான உலகத்தில் ஆண்டவர் வந்து ஆபத்து வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறப்போ ஆண்டவரோட வார்த்தையை நம்ம நம்பணும். ஆண்டவரோட வார்த்தையை நம்பாமல் நம்ம வந்து நான் வந்து சயின்டிஸ்ட்டை தான் நம்புவேன், நான் விஞ்ஞானி சொல்கிற வார்த்தையை தான் நம்புவேன், நான் மற்றவங்க சொல்கிறத நம்புவேன்னு சொல்லிட்டு இருந்தோன்னா கடைசியில் நம்ம ஆபத்தில் போய் மாட்டிடுவோம். யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. பாருங்க, கொரோனா வந்துச்சு. கொரோனா வர்றப்போ எந்த விஞ்ஞானிங்க இந்த கொரோனாலேருந்து நம்மளை காப்பாற்றினா? செத்து போனவங்க செத்தே போயிட்டாங்களே, அவங்கள யாருமே காப்பாற்ற முடியலையே. அப்போ ஒரு கொரோனா வருது அப்படின்ன உடனே அதுக்கு வந்து தடுப்பு மருந்துன்னு சொல்லி இன்றைக்குமே அதுக்கான அதாவது அந்த வியாதியை குணமாக்குற மருந்துன்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியலையே. அது வராமல் பார்த்துக்கிறதுக்கான தீர்வை தான் அவங்க வந்து முடிஞ்ச அளவு அது வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, நீங்கள் உங்களை சேஃப்டி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்களே தவிர
யாருமே அதிலிருந்து நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போது இன்னைக்கு ஒரு கொரோனா வந்துச்சு, இனி வரப்போகிற நாட்களில் எத்தனை வகையான கொள்ளை நோய்கள் வரப்போகுதோ நமக்கு தெரியல, எத்தனை பஞ்சங்கள் வரப்போகுதோ நமக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமாக நமக்கு எச்சரிப்பு கொடுக்குறப்போ அந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அந்த வார்த்தையை நம்ம எடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஆபத்தில் போய் முடியும். நீங்களும் நானும் ஆண்டவரோட எச்சரிப்பின் வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அதுபடி நம்ம நடக்கிறப்போ நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஒரு காரியத்தை நான் ஸ்ட்ராங்காக வைக்கிறேன். ஆண்டவரோட வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். அவனுக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஆள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். அந்த ஆள் நமக்கு வாக்கு கொடுத்துட்டு செத்து போயிட்டான்னா அப்போ அவனை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அந்த சுவாசத்தை அவனுக்குள்ள அழிச்ச கடவுளை தான் நம்ம நம்பணும். அந்த சுவாசத்தை அழிச்ச கடவுளை நம்பாம நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறப்போ அந்த ஜீவன் அவனை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம நம்பிக்கையும் அப்பவே போயிடும். அதனால நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். இது வரைக்கும் நீங்க மனுஷங்க மேல உங்க நம்பிக்கையை வச்சிருந்தீங்கன்னா இனிமேல வரப்போற நாட்கள்ல ஆண்டவரே நாங்க எங்களோட நம்பிக்கையை உங்க மேல நாங்க வைக்கிறோம்னு சொல்லி நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல நம்ம வைக்க பழகிக்கணும். ஏன்னு சொன்னா 100க்கு அதிபதி பவுல்னால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பல, கப்பல் எஜமான நம்புறாரு, மாலுமியை நம்பினாரு. கடைசியில பார்க்கும்போது அவங்க உயிர் பொழைப்பாமா இல்லையாங்கிற மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலையில போய் மாட்டிக்கிட்டாங்க. பைபிள்ல வேற வேற கோணத்துல நிறைய பிரசங்கங்களை பண்ணலாம். ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தையை மட்டும் தான் இங்கிருந்து நம்ம கத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னன்னா நம்ம நம்பிக்கை யார் மேல, நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறப்போ ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுப்பாரு, நம்ம தப்பிச்சுக்கலாம். ஒரு வேளை அந்த எச்சரிப்பை நம்ம எடுக்காம இருக்கிறப்போ இங்க கப்பல் சேதத்துல பாருங்க நிறைய சேதம். அந்த அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிச்சீங்கன்னா அங்க ரொம்ப கப்பல் சேதப்படுது. கடைசியில் எல்லாமே ஆண்டவர் பவுல் அங்கே இருந்ததுனால பவுல பேஸ் வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி ஆண்டவர் பவுலுக்காக வேண்டி அங்கே இருக்கிற பிரயாணம் பண்ணின அத்தனை ஆட்களையும் ஆண்டவர் காப்பாற்றுறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறப்போ அப்போவே கீழ்ப்படிஞ்சிட்டான்னா பிரச்சனை இல்லை. அதை இல்லாத போது நம்ம வாழ்க்கையில் நிறைய சேதாரங்களை நம்ம சந்திக்க நேரிடும். இவங்க பவுல் கூட இருந்ததுனால இவர்களோட உயிர் தப்பித்தது. இல்லாட்ட எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. அங்கே எத்தனை பேர் டிராவல் பண்ணாங்களோ அத்தனை பேருமே செத்து போயிருப்பாங்க. ஆனால் கடைசியில் அவங்க தப்பித்தோம் பிழைத்தோம்னு சொல்லி அவங்க ஒரு தீவில் போய் அவங்க இறங்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவரோட வார்த்தை வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை பார்த்த உடனே நம்ம எச்சரிப்பை பெற்று நம்ம மறைஞ்சிக்க பழகிக்கணும். இல்லை நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொல்லி நெடுக போனேன்னா அங்கே நம்ம வாழ்க்கையில் அழிவை மட்டும்தான் நம்ம சந்திப்போம். நல்லது நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. 100க்கு அதிபதி போல இன்னைக்கு எத்தனையோ ஆட்கள் ஆண்டவரோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம மனுஷங்களோட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனுஷங்களை நம்பி அப்பா விஞ்ஞானிகளை நம்பி உலக பிரகாரமான அரசியல்வாதிகளை நம்பி அல்லது பெரிய பெரிய லீடர்ஸ்ன்னு சொல்லிட்டு மற்ற மனுஷங்களை நம்பி அவங்களோட வாழ்க்கை பிரயாணத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவரே உங்கள் எச்சரிப்பை மட்டும் கேட்குறவங்க வாழ்க்கையில் மட்டும்தான் ஆண்டவரே நல்லது நடக்கும். உங்கள் எச்சரிப்பை கேட்காம அறிவில்லாமல் நடக்கிறவங்க வாழ்க்கையில் அழிவு மட்டும்தான் மிஞ்சும். ஆண்டவரே நாங்கள் அந்த அறிவியலிகளாக வாழ விரும்பலை, உங்கள் வார்த்தையை கேட்டு ஞானமாக நடக்க விரும்புகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் இனி தங்களோட வாழ்க்கையில் எங்கள் நம்பிக்கையை மனுஷங்க மேலே இல்லை, எங்கள் நம்பிக்கையை நாங்கள் ஆண்டவர் மேலே தான் வைப்போம்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அவங்களோட நம்பிக்கையை உங்கள் மீதே வைக்கட்டும். ஆண்டவரே உங்களோட எச்சரிப்பின் வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். Storybox Audio.